பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களும் மேடையில் உரையாற்றியிருந்தார். திமுக ஆட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் பேசியிருந்தார். தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பிரதமர் மோடி அவர்கள் பேசிய காட்சிகளை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து பேசியிருந்தார். அவருடைய தமிழக வருகை, அவர் பேசியது தொடர்பாக முதற்கட்ட பார்வை உங்களிடம். பிரதமரின் உரை ஏமாற்றம் அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. பிரதமர் போன்ற மிக உயர பொறுப்பில் இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சல்ல இது. தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் பல முடக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு எந்த பதிலும் இல்லை. தமிழக அரசாங்கத்திற்கு வர வேண்டிய நிதி முடக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு எந்த விதமான கருத்தும் இல்லை. ஆளுநர் எப்பொழுதுமே தேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்றத்தில் குறுக்கீடுகள் செய்து கொண்டே இருக்கிறார், அதை பற்றிய எந்த கருத்தும் இல்லை. அதிர்ச்சி அளிப்பது என்னவென்று சொன்னால், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இங்க இருக்கிறது, இது ஏதோ போதை பழக்கத்தை ஊக்குவிக்கிற அரசு போன்றோம், பெண்களுக்கே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது போன்றோம், இங்கே மோசமான ஒரு குண்டர்களின் ஆட்சி நடைபெறுவது போன்றும் பிரதமர் பேசுவது அதிர்ச்சி அளிக்கிறது. 11 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி தந்ததாக சொல்லியிருக்கிறார். 11 ஆண்டுகளில் குஜராத்துக்கு தந்த தொகை எவ்வளவு, ஊபிக்கு தந்த நிதி எவ்வளவு, இதை அவர் வெளிப்படுத்த வேண்டும், ஒரு வெள்ளை அறிக்கையில் வெளிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு நல்லிணக்க பூமி. திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆட்சியும் திமுக தோழமை கட்சிகளும் இந்த இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்பது போன்று பிரதமர் பேசுவது நாட்டின் ஒத்திசைவுக்கும் கூட்டுசைவுக்கும் உகந்ததல்ல. பிரதமர் அவ்வாறு பேசுவது என்பது உள்ளபடி அதிர்ச்சி அளிக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் காப்பதற்கு தமிழ்நாட்டு முதல்வர் நடந்து கொண்டதை உலகம் அறியும், தமிழ் மக்கள் நடந்து கொண்டதை உலகம் அறியும். ஆனால் இவற்றையெல்லாம் மிக மோசம் என்பது போன்று அவர் தாக்குதல் தொடுத்திருக்கிறார். இரட்டை என்ஜின் என்கிறார். பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாட்டில் மத்தியில் ஒரு ஆட்சி, மாநிலத்தில் அதே ஆட்சி அல்லது அதற்கு இசைவான ஆட்சி என்பது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல். எனவே மிரட்டும் தொனியில் பொய்யான கருத்துக்களை பிரதமர் முன்வைத்திருப்பது அவர் வைக்கிற உயர்ந்த பொறுப்புக்கு அழகல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. அவரது உரை முற்றிலும் பகுத்தறிவுக்கும் அரசியல் தார்மீகங்களுக்கும் அறங்களுக்கும் பொருத்தமற்றது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மு வீரபாண்டியன். ஒரு வாதம்னா யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யாருக்காக பேசுறோம், எதுக்காக பேசுறோம், அதான் முக்கியம். தி கோர்ட் இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 9 மணிக்கு.